Third one. Third one. H of x equal to sin 2x plus 5. அப்போ ஓகே ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு சைன் 2xன்னு வச்சுக்கோங்க. ஒய் ப்ளஸ் 5. அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு சைன் 2x மைனஸ் 0ன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ சைன் எக்ஸோட கிராஃப் தான் இந்த சைன் 2xக்கும் அந்த எலாபரேட் ஆகும் தவிர மற்றபடி எதுவும் கான்செப்ட் இங்கே கிடையாது. அப்போ இது என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ அல்லது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு சைன் 2x ப்ளஸ் 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்ன கிடைக்கும். இல்லை நீ இது வச்சுட்டாலும் ஓகே, எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது வச்சுட்டாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் நார்மலாக சைன் எக்ஸோட டயக்ராம் எப்படி வரும் சொல்லு பூஜா. சைன் எக்ஸோட டயக்ராம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேலே அப்புறம் அப்படியே வேவியாக வரும் சார். அப்படியே போகுமா? ஆல்ரெடி நான் சைன் எக்ஸோட டயக்ராம் 0 to 2 கற்றுருக்காங்க, கற்று முடிக்கிறேன். அப்படி இப்படி போகும் கரெக்டுங்களா? இதாக போகும் கரெக்டாமா? இதனோட ஹைட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், மாறாது. ஹைட் எல்லாமே சேமாக தான், இந்த ஹைட்டு சேமாக தான் இருக்கும். நான் இது பண்ணி போட்டுட்டேன். ஹைட் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்படி வரும், இப்படி போகும். ஹைட்டு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், எல்லாமே ஈக்குவல் ஹைட்டு கரெக்டுங்களா? ஈக்குவல் ஹைட்டில் போகும், அதிகமாக வரும். இதுவும் ஹைட்டுன்னு என்னது? இதனோட லென்த்து எல்லாமே என்ன தான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா? பட் இங்கே போகும்போது என்ன கிடைக்கும்? இங்கே போகும்போது இது -1, இங்கே போகும்போது +1. இது நார்மல் y ஈக்குவல் டு சைன் எக்ஸோட டயக்ராம் சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ y ஈக்குவல் டு சைன் 2x டயக்ராம் வேணும். சென்டர் பாயிண்ட் என்னது? 5,1 கரெக்டுங்களா? 5,0 அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்க. y மைனஸ் 5 ஈக்குவல் டு சைன் 2x மைனஸ் 0. சரி, சைன் 2x வந்தாலும் சரி, சைன் 3x வந்தாலும் சரி, சைன் 5x வந்தாலும் சரி, நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? ஒன்றா தான் இருக்கும். மினிமம் வேல்யூ என்னது? -1 தான் இருக்கும் சரிங்களா? இந்த சைன் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். நீ சைன் எந்த டயக்ராமாக இருந்தாலும், சைன் nx எந்த டயக்ராமாக இருந்தாலும் சரி, இதனோட ரேஞ்சு மாறாது சரிங்களா? -1 +1ங்கிற ரேஞ்சு மாறாது. டயக்ராமோட ஷேப் தான் மாறும். இப்படி வரும், கூறு மாதிரி இப்படி வரும். வேல்யூஸில் கொஞ்சம் நெருக்கமாக வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகி வரும் சரிங்களா? அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் மினிமைஸ் ஆகி வரும். சரியா மகனே? ஓகே. இதனோட ஹைட்டோ மாறாது. இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் இதனோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனோட வேல்யூஸ் என்னாகும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா? ஓகே சார். சரிடா பூஜா. அப்போ சைன் 2xோட கிராஃப் அதுதான். பட் சென்டர் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்க சொல்லிக்கிறோம்? சென்டர் பாயிண்ட் பாருங்க, சென்டர் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்க சொல்லிக்கிறோம்னா 0,5ல ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கலாம். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா 0,5ல? ஓகேங்க சார். புரியுதா? புரியுதுங்க சார். அப்போ டயக்ராம் கரெக்டாக போட வேணும். அப்போ என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 0,5னா எங்கே? இங்கே கரெக்டுங்களா? 0,5 எங்கே? இங்கே. அப்போ என்ன தெரியும்? சைன் 2x என்னாகும்? ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆகும், ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஹைட்டு கரெக்டுங்களா? அதாவது இப்படி போகும் கரெக்டுங்களா? அப்போ இங்கே வந்தால் இது +1, இங்கே வந்தால் -1 கரெக்டுங்களா? அப்போ +1 இருக்கும், 6 இருக்கும் கரெக்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் இது வரைக்கும் தான் போகும். +1 எங்கே இருக்கும்? 6 இருக்கும். -1 எங்கே இருக்கும்? 4ல் இருக்கும் கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய டாட் லைன் இதுதான் சென்டர் பாயிண்ட், இதுதான் நம்மளுடைய டாட் லைன். புரியுதா கண்ணு? அப்போ இதை வச்சு தான் நம்ம டயக்ராம் சைன் எக்ஸோட டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரியா கண்ணு? ஓகே சார். அப்போ இந்த டயக்ராம் எப்படி ஆகுது? இந்த டயக்ராம் இப்போ போகிற கான்செப்ட் தான் ஆகும். எப்படி ஆகுது? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். எது வரைக்கும் ஹைட்டு போகும்? 6 வரைக்கும் போகும். அப்படியே கீழே வந்து எது வரைக்கும் வரும்? 4 வரைக்கும் வரும். அப்படியே மேலே போனால் எது வரைக்கும் வரும்? 6 வரைக்கும் வரும். கீழே வந்தால் 4, மேலே போச்சுன்னா 6. புரியுதா? ஓகேங்க சார். அப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன? டயக்ராம் மேக்ஸிமம் மினிமம் நிறைய டைம் என்ன ஆகுது? நிறைய டைம் சேம் தான் வருது கரெக்ட்டுங்களா? எல்லா சமயமும் சேம் தான் வருது. இங்க மினிமம் வேல்யூ எல்லா டைமும் சேம் தான் வருது. அப்போ மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன? மேக்ஸிமம் 6, மினிமம் 4 சார். அவ்வளவுதான். மேக்ஸிமம் 6, மினிமம்
ஓ சரிங்களா? ஓகே சார். அப்போ எந்த இடத்துல எக்ஸ் கிடைக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஈக்குவல் எந்த இடத்துல கிடைக்குது? எக்ஸ் பை பை டூ போடு. எக்ஸ் பை பை டூ போட வருமா? 0 ஆயிடும். அப்போ பை பை 4ல் ஆகும். அட் எக்ஸ் ஈக்குவல் எங்கே கிடைக்குது? பை பை 4ல் மேக்ஸிமம் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் 3 பை பை 4ல் மினிமம். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமில்ல? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது sin 2x மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ sin 2x ஈக்குவல் டு 1. அப்போ என்ன கிடைக்கும்? 2x ஈக்குவல் டு பை பை 2. அப்போ x ஈக்குவல் என்னது? பை பை 4. புரியுதா? புரியுதுங்க சார். அதே -1 போட்டு பாருங்க. sin 2x ஈக்குவல் டு -1. அப்போ 2x ஈக்குவல் கிடைக்கும் தேர்ட் குவாட்ரன்ஸ் கிடைக்கும். அப்போ -3 பை பை 2. அப்போ இந்த x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? -3 பை பை 2. இது மட்டும் கிடைக்குமா? டயக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னது? இது ரன் ஆகிட்டே இருக்கும். பை பை 4 ஒரு +4 ஆட் பண்ணிக்கோங்க. +4 ஆட் பண்ணி இருக்கும் பை பை 4 அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே +4 ஆட் பண்ணிங்க 3யோட. அப்போ என்ன கிடைக்கும்? 7 பை பை 4ல் -1 அப்படியே ரன் ஆகிட்டு. சரிங்கம்மா? புரியுதா? பிரச்சனை இல்லை. அவன் இன்டர்வல் கொடுக்கறதா நாம தான் இன்டர்வல் டிஃபைன் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். இந்த டயக்ராம் புரிஞ்சிட்டியா? புரிஞ்சுங்க சார். இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டயக்ராம் நீ தான் போட்டு காட்ட போற. ஏன்னா அது மாடலஸ் வருது. கரெக்டா? அடுத்த டயக்ராமுக்கு என்ன வருது? மாடலஸ் வருது. அப்போ அந்த டயக்ராம் எப்படி ஆகும்னு ரன் ஆகுது நீ தான் எனக்கு போட்டு காட்டணும். ஓகே. நானே போடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாமா? சார் ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம். என்னம்மா? ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாங்க சார். ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாமா? சரி. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறாங்க? மாடலஸ் ஆஃப் சைன் 4x + 3. கரெக்டாமா? மாடலஸ் கரெக்டா? மாடலஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. கரெக்டாமா? ஆமாங்க சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது இருந்தாலும் சரி sin 4xோட வேல்யூ என்னது? மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. அப்போ எங்கே வச்சுட்டு போடுறாங்கிறாங்க? 3 வச்சுட்டு போட சொல்கிறான். கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ எப்படி ட்ரா பண்ணணும்? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போ இதனோட டயக்ராம் எப்படி வருது பாருங்க. நெகட்டிவ் சைடு மூவ் ஆகாதுங்க. நெகட்டிவ் சைடு மூவ் ஆகல பிரச்சனை இல்லை. ஏன்னா மாடலஸ் வேல்யூ இது நெகட்டிவ் வருது. மேக்ஸிமம் வேல்யூ அவ்வளோதான் வருது. நெகட்டிவ் வராது. நெகட்டிவாக வர பாசிபிள் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா இது மேக்ஸிமம் வேல்யூ +1 -1 தான். மேக்ஸிமம் வேல்யூவே மினிமம் வேல்யூவே கிடையாது. நெகட்டிவ் கீழே சைடு போகாது. ஏன்னா +3 வந்துச்சுல. +3 வந்தனால அவனுக்கு கீழே போகாது. சப்போஸ் இந்த 1க்கு கீழே வந்ததுன்னா, சப்போஸ் இந்த 0.5 வந்தாலும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ போகும். 1க்கு கீழே வந்திருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ போகும். +3 வந்தனால ஆட்டோமேட்டிக்காக டயக்ராம் வந்து ஒன்லி பாசிட்டிவ் தான் இருக்க போகுது. அப்போ பாசிட்டிவ் இருக்கிறதுனால நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் என்னது? 3யா? 3,0 வச்சு போடலாமா? 3 தானே. இந்த எக்ஸில் மாடலஸ் வேணா இந்த 3 இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 3,0 போடுங்க. 3 எங்கே இருக்கும்? 0 எங்கே இருக்கும்? 3,0 இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதாடா சாரி 0,3 அந்த 3 இங்கே சொன்னது. சாரி 0,3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாமா? அப்போ என்ன ஆகும்? ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 4ஆ? ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாமா? 2. அப்போ சொல்லுங்க டயக்ராம் எப்படி ஆகுங்க? இங்கிருந்து டயக்ராம் போடணும். கரெக்டுங்களா? இங்கிருந்து டயக்ராம் போடணும். அப்போ இதுதான் நம்முடைய டைரக்ஷன். இதுதான் நம்முடைய டைரக்ஷன். கரெக்டாக கண்ணு? ஒன்றும் டயக்ராம் போட்டு படிக்கிட்டு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக டயக்ராம் போட்டு உன்னோட புக்குலேயே எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய டாட் லைன். கரெக்டுங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒன்று டிக்ரீஸ் பண்ணுங்க. அப்போ எங்கே போகும்? இங்கே 8. மினிமைஸ் பண்ணும்போது இங்கே 2, திரும்ப 4 கிட்ட போவோம், திரும்ப 2 கிட்ட வரும், திரும்ப 4 கிட்ட போகும். புரியுதா கண்ணு? அப்போ அவ்வளோதான். அதே கான்செப்ட் தான். மாடலஸ் வந்தாலும் நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. பட் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் பாசிபிள். மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் பாசிபிள். கரெக்டாக கண்ணு? அப்போ சொல்லுங்க மேக்ஸிமம் வேல்யூ என்ன வேல்யூ? மேக்ஸிமம் வந்து 4, மினிமம் வந்து 2. அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சு பண்ணுங்க. நீயே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்? sin 4xோட வேல்யூ 1 அப்படின்னு என்ன கிடைக்கும்? sin 4x வேல்யூ -1 அப்படின்னா எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கும்? இது மட்டும் என்ன சொல்றாங்க இந்த ப்ராப்ளம் முடிச்சோம்னா? x is equal to 5/2 x
sin x is equal to pi by 8 வருது சார். சூப்பராக இருக்காங்க 5/8. இது Uh, இது எப்படி போடலாம்? செகண்ட் குவார்டர். 9 செகண்ட் குவார்டர் நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம். தேர்ட் குவார்டர், சாரி தேர்ட் குவார்டர். தேர்ட் குவார்டர் எப்படி வரலாம்? 5 3 + pi 5 by 2. போடுறது. தேர்ட் குவார்டர் வந்து தான் தீட்டா. ஆமாம் சார். அப்போ தேர்ட் குவார்டர் நெகட்டிவ் வரும். அப்போ இதை கண்டுபிடிச்சு எழுதினா போதும். 4x is equal to minus 3 pi by 2. X is equal to minus 3 pi by 8. அப்போ 9/8. ஆமாம் சார். அவ்வளோ சரிங்களா? ஓகே சார். சரி, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 4 வருது. இந்த டயக்ராம் வச்சு போடுற கான்செப்ட் சரிங்களா? இதுக்கு மேலே ரெண்டே 2 ப்ராப்ளம் தான் டயக்ராம்.